நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி தண்ணி மாற்றுவீங்களா தண்ணி தொட்டியில்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. என்னடா தண்ணி மாற்றுறதுக்கெல்லாமா ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. இப்போ நான் எடுக்கிற தண்ணி பார்த்துக்கோங்க, என்ன கலரில் இருக்குன்னு. நல்லா எல்லோயிஷாக இருந்துச்சு. நான் இந்த டைம் வந்து ஒரு 80% வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எப்பயும் இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, 30% பண்ணாலே போதும். ஆனால் நான் முதல்லே சொன்ன மாதிரி இது வந்து கலர் இந்தளவு மாறி ரொம்ப நாளாக நான் மாற்றல, கிட்டத்தட்ட 6 மாதமாக மாற்றலை. அதனால் இந்த டைம் நான் வந்து 80% வாட்டர் வந்து எடுத்துட்டேன். இவ்வளோ தான் தண்ணி இருந்துச்சு, நான் பழைய தண்ணி. எதுக்கும் நம்ம பழைய தண்ணி வந்து கொஞ்சம் விட்டுறணும். என்னன்னா, நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவீங்க தண்ணி மாற்றுறப்போ, முழு தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி அப்படியே சேர்ப்பீங்க. எப்பயும் அப்படி பண்ணவே கூடாது. மீனுக்கு வந்து ஒரு புது டெம்பரேச்சர் கொடுத்த மாதிரி இருக்கும், புது சுற்றுச்சூழலில் விட்ட மாதிரி இருக்கும். அது ஏதாவது நோய் வரக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி ஒரு 80% இல்லை 50% தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. இந்த மாதிரி க்ளீனாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கும் எந்த சிக்கும் வராது. நீங்களும் அடுத்த டைம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள்.